மெதுவா மெதுவா. வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம். வணக்கத்தை கூட வாட கடை வாங்குவ நீ. இறங்கி போ போ போ. யோ எடுத்துட்டு வாயா. போய நாங்கன்னா கொண்டுகிட்டா ஓட போறோம். உள்ள கொண்டு போனா தலைவலி தைல கூட கிடைக்காது. இங்கேயே சிக்கனை அமுக்க வேண்டியதான். உள்ள ஒண்ணு பெட்டுக்குள்ள பழைய பேண்ட் தான் இருக்கு. நம்மளை பத்தி பூரா பேருக்கு தெரிஞ்சிருக்கியா? ஐ சக்கர மச்சான். வாங்க மாப்ள. ஏய் குட்டீஸ். சக்கரன்னு கூப்பிடாங்க மாப்ள. சக்கரமூர்த்தின்னு அழகான ஒரு பேர் இருக்கு. அது என்ன சக்கர மச்சான்? ஊருக்குள்ள என்ன ஒரு சக்கர வியாய்க்கார மாதிரியே பாக்குறேன் மாப்ள. மூர்த்தி வேற சேர்த்து கூப்பிடுவாங்களாக்கும். போயா? ஆமா பாவாடையில ஜாக்கெட்டுக்கு ப்ரமோஷன் ஆயிடுங்க போல. அதெல்லாம் உங்க அக்கா கிட்ட போய் கேளு. கேக்குறாங்க. ஏய் வலி. ஏ தம்பி. அக்கோ எப்படி இருக்க? என்னடா மெலிஞ்சு போயிருக்க? சாப்பிடுறதே இல்லையா? சரி அம்மா எங்க? அடுப்பங்கரையில இருக்காங்க. ரொம்ப கோவமா இருக்காங்க. போ. ஓ ஓகே ஓகே. என்னையா சட்டிபான உருளுது? அங்க உருள்றது அண்டா இல்லையா? ஏன் ஈரக்குல இன்னைக்கு நம்ம கட்சி கட்டு போல. ஏன் மருமகனே வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துகிட்டு இருக்கு, நீங்க எதுவுமே தெரியாம சாக்கெட்டுகளை ஊக்குகளையும் போட்டு தச்சுக்கிட்டே இருக்கீங்க. எந்த அளவுக்கு பேச்ச குறைச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு கஞ்சி குடிக்கிறீங்க. கஞ்சிக்கு தட்டுப்பாடு வராது. உங்களுக்கு கஞ்சிக்கு தட்டுப்பாடே வராது. ஏன் குமர வராங்கயா? வாப்பா வாகுமாரா. பா என்னய்யா? அம்மா சைனாக்கு போக கூடாதுன்றாங்க. நீ இப்பதானே வந்திருக்க, குடிச்சிட்டு ரெடியா இரு. அம்மாவை நான் பாத்துக்கிறேன். போங்கய்யா. மாப்பிள நீ இன்னைக்கு இருந்து சாப்பிட்டு தான் போற. அதுக்கு தான் உன் தங்கச்சி கோழி இருக்க சொல்லியிருக்கா. அப்ப இன்னைக்கு விட மாட்டேன். என்னைக்கு உன்னை விட்டுருக்கேன். இந்த வந்துட்டான். இங்க வா. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்காரு. கறி குழம்பு கோழி குழம்பு குடல்னு போட்டு தாக்குவாங்க. நீ வாட்டுக்கு பப்பரப்பா பாவடை பார்ப்பான்ட்டு வந்துடாத. நல்ல டிப்பன் கறியில ஏறி மிதிச்சு அமி கொண்டு வா. நைட் வெக்கமா இல்ல? சத்தம் போடாத. ரெண்டு போட்டு தொங்குது, எந்த போட்டுன்னு தெரியலையா? குடியரப்பலுக்கு அட்ன கால் வர. ஏ மாமா ஏந்திரியா? காலைல குடிக்கிறது பொண்டாட்டி பயந்து இங்க வந்து படுக்கிறது. இதான் பொழப்பா போச்சு. ஏற்கனவே வியாபாரம் கிளின்னு கிளிக்குது, அதுல இவரு வர. ஆமா, இவர் பெரிய பாம்பே டெய்லர். அமலாபாலுக்கும் நயன்தாராவுக்கும் ஜாக்கெட் தைக்க போறாரு. பணங்காமண்டே. இங்க இருக்கிற 4 கருவாச்சிகளுக்கு சட்டை தைக்கும் போதே இந்த போட போற. டேய் ஒரு 50 காசுக்கு பாமாயில் வாங்கி தலையில தடவு. உன்னை பார்க்க பயமா இருக்கு. இல்ல ஒரு டீ சொல்றா. வெட்டியா புரிவியா? டெய்ல உன்னைய கட்டி தான் அழுதுக்கிறீங்க. அந்த கண்ட்ரை நீயே சொல்லியா? மண்டையில மசுர வளையான ஓசில வளர்த்து போடா வென்று. ஏ விசக்கடக்காரா, இந்த புளியங்கொட்டை பவுடர்ல டீன்னு ஒண்ணு போட்டு குடிப்பியா? போட்டு குடு. என் கடையில என்ன கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கியா? உனக்கு குடுக்கிற டீல டிகாஷனுக்கு பதிலா பால் டாயில ஊத்தி குடுத்து விடுவேன். ஆமா சொல்லு. இந்த மாதிரி கொலா இருந்தாடா இந்த ஊர்ல இருக்காங்க. உன்னை இருடி ரோடு ஓடுற மிஷின் வரட்டும், உன் மண்டைய மட்டும் நசுக்கிறேன். அப்படிதானே அண்ணனுக்கு ஒரு டீயா போடு. அந்த பையனே ஓசில டீ குடிக்கிறான் போல, அதான் நம்மளுக்கு சப்போர்ட் பண்றேன். டேய் இந்த என் மகன் வந்துட்டான்டா. ஏ பாம்பே டெய்லர், ஏ டீ கடைக்காரா, ஸ்பான்சர் வந்துட்டான்டா. இன்னைக்கு பாருங்கடா, சரக்க போட்டு வந்து உன் கத்திரிக்கோலை கடிச்சு துப்புறடா. உங்க கடை முன்னாடி நான் வாந்தி எடுத்துட்டேன்டா. கால தூக்கி மேல போடாத, இறங்க. நீயும் சொல்ற? யோ போடாதங்கறல. ஐ அண்டர்ஸ்டாண்ட். எதை செஞ்சாலும் பக்கத்து தெருல போய் செய். செருப்பகலத்தை அடிச்சாலும் பெத்துக்கிறேன். இங்க பேட் பாய்ஸ் அதிகம். போலாம் ஏறி தொலை. டேய் நீங்க சரியான ஆம்பளைன்னா நான் தண்ணி அடிச்சிட்டு வர வரைக்கும் கடையை திறந்து வைக்கணும். டேய் காய பண்ணுடே. டேய் இல்லடா. டேய் லூசு. டேய் பொண்டாட்டி பார்த்துட்டு பயந்து ஓடுற மாதிரி ஓடுற. ஆனாலும் பொண்டாட்டி பாவந்தான்டா. என்ன பண்ணலாம்? என்ன சித்தப்ப ஒருத்த தெரிச்சு ஓடி வரா? தெரிச்சு ஓடி வரலையா? அந்த செவத்த புள்ளைய பார்த்து வெறிச்சு ஓடி வந்திருக்கான். வந்துட்டாங்க 2 மண்டை. இவங்க இன்னைக்கு சிக்கினாங்க. அந்த புள்ளைய பார்த்து என்ன சார் என்னவா? சார் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை சார். ப்ளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணுங்க சார். போமா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைன்ட் விடுமா. போமா, வண்டி எடுப்பா. வண்டி ப்ளீஸ் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்க யோ சார். பொம்பளை பிரச்சனைன்னு சொல்லுது, வாயா. ஏமா பிரச்சனைன்னா தம்பி பல்ட்டி அடிச்சு சண்டை ஓடுவான்ல, நீ எதிர்பார்க்க கூடாது. ஐயோ அதெல்லாம் தேவையில்லை சார், வாங்க. என்னமா பிரச்சனை? இதோ அங்கதான் வாங்க. அங்க இருக்கட்டும். பிரச்சனைக்கு வர்றோம்ல, எங்களுக்கு ஏதாவது சரக்கு வாங்கி கொடுப்பியா? ஐயோ ஃபுல்லு பொடி மாஸ் வாட்டர் பாக்கெட் எல்லாமே வாங்கி தரேன் சீக்கிரம். மகனே இந்த புள்ள ஒயின் ஷாப்ல பார் நடத்துது போல. யோ சீரியஸா பேசிட்டு சிரிப்பு காட்டிட்டு இருக்க, வாயா. ஆமா பொம்பளை புள்ள எது பேசினாலும் சீரியஸா போ. ஏய் மலர் வாடி இங்க. ஒரு பொண்ணு பார்த்தா 100 வருஷம் அவளோட வாழ்ந்து அவ மடியிலேயே செத்து போயிடணும்னு தோணும். என்னைக்கு அப்படி ஒரு பொண்ணை பார்க்குறேனோ அவ தான் என் பொண்டாட்டி. என்ன சார் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? பாம்பா எடுங்க. நோ நோ டைம்.
108க்கு போன் பண்ணு. பாம்பை இவனை கடிக்க வேன் வர இவனை தூக்கிட்டு போக கரெக்டா இருக்கும். இவனை தூக்கிட்டு சமக்க நம்மனால முடியாது. போன் பண்ணு. என்ன அதுக்குள்ளயுமா பேசிட்ட? இல்ல மிஸ் கால் கொடுத்திருக்கேன். போன் வரும். 108க்கு மிஸ்டு காலா விளங்கிடும். ஒரு நிமிஷம். என்ன? கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறீங்களா? என்னங்க? என்னாச்சு? கொஞ்சம் பார்த்து. ஓகே. டேய் ராஸ்கோ, போன தைப்பொங்கலுக்கு என் கால்ல கருவேல முள்ளு குத்துச்சுல்ல, எடுத்து விடியானதுக்கு போடா லூசு பயல இல்ல. இப்ப என்னமோ அந்த புள்ள கையில இருக்க பச்சை பாம்பு அசால்ட்டா தூக்கி எறியற? யோ சித்தப்பு, பாம்பு இல்லையா, பச்சை கயிறு. பச்சை கயிறா? அட பாவி, அது ஒரு மாதிரி பாச கயிறுடா. அதுல மீண்டவே எவன்டா இருக்கான்? ஏ பொடி மாசு, ஸ்டாப் த வெஹிக்கிள், ஐ கம். ஏமா நானும் என் மகனும் ஒண்ணே அணகொண்ட பாம்புல இருந்து காப்பாத்திருக்கோம். நீ என்னமோ கிக்கி பிக்கின்னு வாழை தடவிட்டு ஓடனா என்ன அர்த்தம்? என்னப்பா தேங்க்ஸ், ஓகேவா? அந்த புள்ள நம்பர் ஏதாவது வாங்குவோமா? அது வேணாமே. தீயா இருக்காளே. மைசன், நான் பாண்டி விளையாண்ட பிள்ளைய பாத்திருக்கேன், பல்லாங்குழி விளையாண்ட பிள்ளைய பாத்திருக்கேன். ஆனா பச்சை பாம்ப கையில புடிச்ச பிள்ளைய இப்ப தாயா பாக்குறேன். ஆமாயா. அதுவும் இல்லாம பாம்புக்கு சுளுக்கி கிச்சுன்னு நீவி விட்ட பிள்ளைய இப்ப தான் பாக்குறேன். ஐயோ ஐயோ. சித்தப்பு இந்த புடி. எதுக்கு மணி? அந்த பொண்ணு யாரு, எந்த ஊரு, எல்லா டீட்டெயிலும் வாங்கி கொடு. இப்ப என்னமோ சொல்லி கூப்பிட்டே, அது என்னது? சித்தப்பு, அப்புறம் எதுக்கு என்னை மாமா வேலை பார்க்க விடுற? யோ எனக்கு பொண்ணு பாக்குறதா போய் பார்க்க மாட்டே நீ? நீ எல்லாம் சின்ன வயசுல திக்கி திக்கி பேசுவ. நல்லா பேசணும்னு பழனிக்கு குன்னக்காவடி எடுத்தேன். இப்படியா பொம்பளை பிள்ளைகளை விசாரிக்க சொல்லுவ? இன்னைக்கு சாயங்காலம் கூட கொண்டு வர. படுவார் ராஸ்கோல், என்னைக்கு நீ என்னை ஏத்த இடத்துல இறக்கி விட்டுருக்க? சேக்கா, அந்த பாம்பு பிடிச்ச பிள்ளை எங்க இருக்கு? ஹாய் பாட்டி. என்னடி சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா வரவ? பச்சை பாம்பு பிடிச்சிட்டேனே. அடி பைத்தியக்காரி, காட்டுக்குள்ள போயா பாம்பை பிடிச்சிக்கிட்டு இருந்த? நீ தானே பாட்டி சொன்ன பாம்பு பிடிச்சு வாழை உருவி விட்டா சமையல் நல்லா இருக்கும்னு. அடி பைத்தியக்காரி, நாளைக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் கையினால பாம்பை பிடிச்சு உன் கையினால வாழை உருவி விட்டினா தாண்டி சமையல் ருசிக்கும். என்ன கிழவி சொல்ற? அடி என்ன கிழவி நொன்ன கிழவிங்கிற? நீ சொன்ன வேகத்துல நான் போய் பாம்பு பிடிச்சு அது என் கையெல்லாம் சுத்திடுச்சு தெரியுமா? அப்புறம் என்ன, அந்த வழியா போன ஒரு மீசக்காரரு அந்த பாம்பை எடுத்து விட்டாரு, அதோட வாழை உருவி விட்டேன். அப்ப சமையல் நல்லா இருக்காதா? சமையல் நல்லா இருக்கு, நல்லா இல்ல அத விடுறி, பையன் நல்லா இருக்கானா? கிழவி கிழவி மாதிரியா பேசுற? மனசுக்குள்ள பாசத்தையும் உதட்டுல வெறுப்பையும் வச்சு பேசுற மாதிரில இருக்கு. கிழவி கொன்றுவேன். ஏய், நீ ரோட்ல ஒருத்தரை தாண்டி பாத்திருப்பேன் உன் வயசுக்கு. என் வயசுக்கு நான் உன்ன மாதிரி எத்தனை பேரை பாத்திருப்பேன். சீ போ. ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ? இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து இம்சை கொட்ட ஏன் பிறந்தாயோ? என்னடி இது? முன்னாடி எல்லாம் புரோட்டாவை பிச்சு போடும் போதே தூங்கிடுவேன். இன்னைக்கு என்ன 2 புரோட்டாவை முழுங்கிட்டு மலைப்பாம்பு மாதிரியே நெளிகிறேன். அப்பனை பத்தி நினைப்பே இல்ல. ஏண்டா தூங்க மாட்டியா? குடு குடு. குடி. வேணாவா? ஓடு ஓடு ஓடு. டிவி பாரு, பெரியப்பா வீட்டுல டிவி பாரு, சோட்டா பீம் பாரு, ஓடு. அப்பேம் பீலிங்க கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கேன். என்னையா? என்னையா பண்ற? யோ எங்கயா போனை வைக்க தெரியாத வச்சிட்டு தேடி பாத்தியா? எவனோ ஒரு பய உள்ள பேங்க்ல லோன் வேணுமான்னு கேட்டு நம்ம வம்சம் விருத்தியாக விடாம தடுக்கிறாங்க. யோ அவங்கிட்டே ஓசி குடி குடிச்சிட்டு வந்து இங்க வந்து படுத்து கிடக்க. அவன் வந்து கதவு தட்டுறான் பாரு. போ. சும்மா அடுத்த வீட்டு கதவு நினைச்சு நம்ம வீட்டு கதவு தட்டுறாங்க டார்லிங். யோ மரியாதை கதவு தர. இருடா வர்றேன். இங்க பாரு, தூங்கிடா. அபோட்ட உங்க அப்பா அத்தை மேல சத்தியமா நீ தூங்க மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. போறியா என்னங்கற? வெளுக்க போறேன் பாரு. வெளுக்கிறது துவைக்கிறது நம்ம 2 பேரும் பண்றது. தூங்கிடாதடி. போயா அத்தை என் தூக்கத்துல கல்ல போட்டியே. எனக்கு குறுகுறுன்னு வருது. எவன்டா அந்த கதவை தட்டுறது? விடியற வரைக்கும் எது வேணாலும் சொல்லிங்க. வாயா,
வா. என்னடா இந்நேரத்துல வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்க? ஆமா, சித்திக்கிட்ட ஏதோ சத்தியம் வாங்கிட்டு இருந்த போல. கேட்டுச்சா? நான் சத்தியம் வாங்குவேன், சக்கரை பொங்கலை போட்டு கூட கிண்டுவேன். உனக்கு என்னடா போட. யோ 500 ரூபா வாங்கினல, அல்வா மலிபா வாங்கிட்டு நீ வீட்ல வந்து படுத்துட்டேனா டீடைல் யாரு கொடுப்பா? டீடைல் கேக்குற நேரமாடா இது? அவ அழகான அப்பா அம்மாவுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, போதுமா? போ. யோ ஆமா, என்னையா சத்தது? உங்க சித்தி தாண்டா தூங்கிட்டாடா. அதான் குடிக்காம தூங்க மாட்டியா? நீ எதுக்கு அழுகுற? அட பாவி, ஒத்த பயலா இருக்கானே, அவன் கூட விளையாடுறதுக்கு இன்னொரு புள்ளைய ரெடி பண்ணலாம்னா அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். டக்கு டக்குன்னு வந்து கதவை தட்டுறடா. யூ எஜுகேட்டட். இனிமேல் 8 ஒரு தப்பெடுத்து அவ காது கிட்ட அடிச்சாலும் அவ எந்திரிக்கவே மாட்டான். என் வாழ்க்கை போச்சு, என் சந்தோஷம். சரி, நீ ரொம்ப அழுகுற, இத குடிக்க மாட்ட. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். இங்க வா. டீடைல் தானே கேட்ட? இவ ஒரு தூங்காம இருக்கிறா. இவ ஆத்தா கல்யாணத்துக்கே இவ தூங்கிட்டா. எனக்கு வர்ற மருமகளை பத்தி ஒண்ணு சொல்லணும்னா, அவளை எல்லாம் இருந்து ஒரு நாள் பார்க்கணும், விருந்து ஒரு நாள் வைக்கணும். ராத்திரியில இருந்து குடிச்சிட்டு இருக்க, குவார்டர்ல ஆரம்பிச்சு ஃபுல்லு வரைக்கும் போயிடுச்சு. விடிஞ்சவன் வேலைக்கே போயிட்டு இருக்கான். எப்பயா சொல்ல போற? என்ன சொல்ல? இந்த சரக்கடிக்கும் போது கண்ணை மூடிட்டு ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? ஐயோ படுத்துறானே. தண்ணி குடிக்கும் போது மேல பார்த்து மேகத்துக்கு நன்றி சொல்றான். சாப்பிடும் போது குனிஞ்சு பூமிக்கு நன்றி சொல்றான். ஆனா சரக்கடிக்கும் போது கண்ணை மூடிக்கிட்டு குடிக்கிறது எதுக்குன்னா, நீ இப்படியே சீக்கிரம் கண்ணை மூடி சாக போறடியே, அதுக்கு சிம்பாலி. யோ, என் ஆளை பத்தி சொல்லியானே, நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க? ஏன் ஆங்கிரி பேர்டு மாதிரி ஆயிர? சொல்லிரட்டா? கவிதையாவே சொல்லிரட்டா? வானத்துல ஒரு 20 கிலோ, மேகத்துல ஒரு 40 கிலோ, வானவில்ல ரெயின்போல ஒரு 15 கிலோ, நட்சத்திரத்துல ஒரு 10 மரக்கா, மின்னல்ல ஒரு 7 டன்னு. இதெல்லாம் கரும்பால கொப்பரையில போட்டு கலக்கி ஒரு 47 கிலோல ஒரு அழகான செப்பு சிலைய நல்ல மூடு இருக்கையில பிரம்மன் சார் படைச்சா எப்படி இருக்கும்? நண்டு. நான் என்ன தவளை நான் சொன்னேன். மகனே மகனே, 7 வாள் இருக்காளுங்க. ஏன் நான் சொல்றது வண்டியை திருப்பப்பா. இது என்னதுடி? குச்சி. பச்சை பச்சை கரெக்டான. என்னைய ஏதோ குச்சியை வச்சுக்கிட்டு குளத்தை மாசுபடுத்திக்கிட்டு இருக்காளுங்க. அன்னைக்கு கருவ காட்டுக்குள்ள பயம் இல்லாம பச்சை பாம்பை பிடிச்சாளுங்க. இன்னைக்கு குளத்துக்குள்ள குச்சியை வச்சு டெக்னிக்கலா என்னமோ பிடிக்கிறாளுங்க. அவளுக்கு எதை வேணாலும் பிடிக்கட்டும், நீ இதை பிடி. கல்லா கொலகாரா மண்டையில போட்டுறாரா மவுத் ஆயிருவாளுங்க. ஹலோ, நாங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? குளத்துக்குள்ள உட்கார்ந்து கை முறுக்கா புளியறீங்க. அறிவில்ல? எதுக்கு இப்ப கல்ல தூக்கி போட்டீங்க? ஏமா உனக்கு என்ன மாறுகண்ணா? யார் கல்ல விட்டு எரிஞ்சான்னு தெரியுமா உனக்கு? ஏன் கல்ல தூக்கி போட்டு சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்துற? நான்சென்ஸ். ஏன் இப்ப டாக்கிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்கு அடிக்கிறேன்? வாங்கி தரேன், அமுக்கிட்டு. இல்ல 2 கல்ல வச்சிருந்தா ஒண்ணு தவறி விழுந்துருச்சு, அதுக்கு இந்த புள்ள கோவமா பேசுது. வெங்காயம் போடாத பொடிமா. ஏய் பாடி போலாம். தலைய பாரு. பாம்பம் பாப்பாக்கள் பாப்பாக்கள் தவளை பிடிக்கிற பாப்பாக்கள். என்ன சித்து கூப்பிட்டு சொன்னா விட்டுட்ட? நீ குடுத்து வச்ச குமரனே தான். என்னையா சொல்ற? அந்த புள்ள என்னைக்குமே எதையாவது புடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சொட்ட தலையா, நீல எனக்கு சித்தப்பு. நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? விட்டுட்டு போறதுக்கு புது புது காரணமா கண்டுபிடிக்கிறான் பாரு. 16 கிலோமீட்டர். குமரன் குமரன் சார், ராத்திரி நேரத்து பூஜையிலே. போயா போயா, ஏன் நிக்கிற? கத்தாத, இறங்கியா. ஏன்? ஐயோ, அந்த பொண்ணு வீட்டு பார்டருக்கு வந்துட்டோம். இதுக்கு மேல தள்ளிக்கிட்டே போலாம். பெரிய பாகிஸ்தான் பாடு. ஏப்பா அவங்க அப்பே நம்மள பார்த்து கீசிக்கு மூசிக்க தஸ் மூசின்னு வெட்டிட்டானா? அவ அப்பா வாத்தியார் நீ தானே சொன்ன, அப்புறம் எப்படி அருவாளால வெட்டுவான்? யோ, அவங்க அப்பே வாத்தியாரா இருந்தா வெட்ட மாட்டானா? என்னையா உன் காதலுக்கு கண்ணு காது வாய்க்கா வரப்பு எதுவுமே இல்லையா? இப்படி செய்யுமா? 1 மினிட். இன்டர்நேஷனல் லெவல்ல இப்படித்தான் டிசைட் பண்றேன். பாக்கெட்ல கை விட்டா see the kind first. ராஜா விழுந்துச்சுன்னா நீ மட்டும் போய் பாரு, மட்டி விழுந்துச்சுன்னா நாளைக்கு பார்க்கலாம். ஓகே? இங்க இருந்து ஊருக்கு தனியா தாண்டி நடந்து போனோம். பரவாயில்லையா? தனியா? நானு பின்ன நானா? 3 சுடுகாடு இருக்கு, 9 போன வேகுது, 20 குடுகுடுப்பக்காரன் இருக்கான். பயம் இருக்குல்ல? குமரன்
குமரன் அதே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி வருவாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு தள்ளிக்கிட்டே வரையாது உனக்கே நியாயமா? ஏதாச்சும் பிரச்சனைனா டக்குன்னு எஸ்கேப் ஆகணும். என்ன எஸ்கேப் ஆகுறது? இந்த டைம் பேயே ரெஸ்ட் எடுக்கிற நேரம். நீ வாட்டுக்கு அலாரம் வச்சு காதலிக்கிற. அந்த புள்ள பள்ளிக்கூடம் போகும்போது, அந்த புள்ள மார்க்கெட் போகும்போது காதலி. இப்படி எல்லாம் ஏன் உசுர வாங்காத? எனக்கு எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்பதான் ஏன் பாப்பேன். இந்த பாரு, எவனாச்சும் வந்தானா சைலண்டா ஒரு சவுண்ட் கொடு. சைலண்டா எப்படியா சவுண்ட் கொடுக்கிறது? ஏயா கத்துற? இந்த தெருவுல பயங்கரமா பேய் வந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்ற? அந்த பேய் 4 முளை மல்லிகைப்பூவை மண்டையில வச்சிட்டு வர்ற வாசம் வரும். லூசு, உன் கையில தான் என் மல்லிகைப்பூ இருக்கு. ஆமா ஆமா, எந்தெந்த பொருள் எங்கெங்க இருக்குன்னே எனக்கு புரிய மாட்டேங்குதே. பேய்களே வந்துடாதீங்க. நான் என் பொண்டாட்டிக்கு ஒரே புருஷன் பாத்துக்கங்க. இந்த ஊர்ல ஒவ்வொருத்த வீட்டுல அடுப்படி இருக்கோ இல்லையா, அருவா இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு பட்ட பகல்ல வெட்டினாலே சாச்சி இல்லைங்கிறாங்க. ராத்திரில வெட்டினா என் பொண்டாட்டி அனாதை ஆயிடுவாளே. ஐயோ, இந்த சொறி நாய்கள் மாதிரியே குளச்சுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு சேஃப்டின்னு நினைக்கிறேன். அட பாவியலா, 1 மணி வரைக்கும் சீரியல் பார்த்தா தியேட்டர்ல சினிமா பார்க்க எவன்டா வருவேன்? ஐயோ, குமரா தப்புடா. என்னப்பா பதறி அடிச்சு ஓடியார? என்ன கூட்டு வந்ததே தைரியசாலி சித்தப்பான்னு ஒரு பிளேட் சொல்லி. ஓயா வெண்ண, அந்த வீட்ல ஒரு சொரினா இருக்குன்னு ஏன் சொல்ல? இந்த சுடிதார் ஷாலை விட்டுட்டு வேற ஷாலை போட்டு வந்திருக்க. இந்த சுடிதாரோட ஷாலை காய போட்டிருந்தேன்டி. காலையில பார்த்தேன் காணோம். ஐயோ, இந்தோண்டு துணி கிடைச்சாலே ஆம்பளைங்க மைய போட்டு மைக்கி கூட்டிட்டு போயிடுவாங்க. இவ்ளோ பெரிய துப்பட்டா போச்சு போ. என்னடி நானே பயந்துகிட்டு இருக்கேன், நீ வேற. சி, சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன்டி. இல்லடி, எனக்கு ஏதோ தோணுது, யாரோ என்ன ஃபாலோ பண்றாங்க. மகனே, இந்த நாய் கடிச்சதுல இருந்து தூக்கம் வர மாட்டேங்குது. எவனை பார்த்தாலும் வல்லு வல்லுன்னு குலைக்கிற மாதிரியே இருக்கு. நம்மளுக்கு என்னதான் ஆக போதோ வாழ்க்கை தெரியல. இந்த கடையில கலர் ரொம்ப ஃபேமஸ். நீ குடிச்சிட்டு சார், நாய் கடிச்சவங்களாம் தொப்புல சுத்தி ஊசி போடலன்னா வலுப்பு வந்து செத்து போவாங்களாம். அதுக்கப்புறம் சரக்கு கொடை பிரியாணி எல்லாம் வாங்கி தரேன்னு சொன்னியே. முதல்ல கலர் குடி, அப்பதான் திங்கிற பிரியாணி செமிக்கும். மைசன், இவங்க கலர் பாக்குறதுக்கு நான் கலர் குடிக்கணுமா? இவங்களை அழிக்க இன்னொரு சுனாமி வராதா? ஐயோ, நான் பல்லு வளர்க்காம கலர் குடிச்சா காய்ச்ச வேற வருமே. ஐயோ, இந்த காதலிக்கிறவனுக்கு பூரா பன்றி காய்ச்சல் வரணும்டா சாமி. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என் பேர் குமரன். நான் MBA படிச்சிருக்கேன். வயசு 25. காசிலிங்க பாண்டியன், அதான் எங்க அப்பா பேரு. அம்மா பேரு நாச்சியார். சரி. அப்பா அம்மாக்கு ஒரே பையன். சொத்து 10 தலைமுறைக்கு வரும். சமீரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல என்ன சைனா பிரான்ச்சுக்கு மாத்துறாங்க. நீங்களும் வேணா என் கூட வரலாம். நான் ஏன் வரணும்? கட்டின பொண்டாட்டியை கூட்டிட்டு போலான்னு கம்பெனி அலோவ் பண்றாங்க. அபார்ட்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. அதை கட்டிக்க போறவ கிட்ட போய் சொல்லுங்க. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். நீங்க ரொம்ப கணா காண்பீங்களோ? கணா காண்றது இல்லைங்க, அதுவா வருது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? என்ன லவ் பண்றீங்களா? அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கும் பிடிக்காதுங்க, ஆனா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் என்ன பிடிச்சிருந்தா எங்க அப்பா அம்மாவோட முறைப்படி உங்க வீட்டுல வந்து பொண்ணு கேக்குறேன். பாருங்க, லவ் கிவ்னு உங்க பின்னாடி சுத்தி உங்க பேரை கெடுக்க நான் விரும்பல. நீங்க நினைக்கிறது நடக்காது. நடக்குமா நடக்காதானே கேட்டேன். பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கேட்டேன். வேற பேச்சு இருந்தா பேசுங்க. ஓகே, கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பேசலாம். ஆல்ரைட். என்ன மகனே, நான் சொன்ன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேல, சூப்பரா போயிட்டு இருக்கா. டேய் டேய், கலருக்கு காசு கொடுத்துட்டு போடா. டேய் பேட் பாய் மகனே, இந்த ஊருக்கு வாங்கடா, உள்ள பாருங்கடா. குமாரா, என்னையா சின்ன பையலங்களோட சண்டை போட்டு தெரியுதா? ஐயோ, சரக்கு அப்புறம் தண்ணி ஆக்கி விட்டாங்க. சாமிக்கு முன்னாடி தப்பா பேசாத. அவங்கள கொல்லணும்பா. சீ, ஏறு. அப்பா நீயாவது வாங்கி கொடுப்பா, வீட்டுல கறி வேகுதுப்பா, வாங்கி கொடுப்பா ப்ளீஸ் ப்ளீஸ்.
மலரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தாண்டி நான் கறி கஞ்சி குடிக்கிறேன். இன்னைக்கும் வருதமா? ஏய், நேத்து அந்த குடுகுடுப்புக்காரன் என்ன சொன்னான்? வீட்டு தலைவருக்கு ஆபத்துன்னு. எங்க வீட்ல யாரு இருக்கா? அப்பா தானே. அவருக்காக நான் ஒரு நாள் இல்ல 10 நாள் வரைக்கும் கூட விரதம் இருப்பேன். நீ ஒழுங்கா அந்த வேலைக்கு ஏத்திட்டு வா. ஏப்பா, நான் அந்த மந்திரவாதி பயல திரும்பவும் சாராயமா மாத்தி குடிச்சிட்டு படுத்துப்பேன். இங்க எதுக்கு என்னைய கூட்டு வந்தா? ஏன் கோயிலுக்குலாம் வர மாட்டியா? இங்க பாரு, இந்த கோயில்ல இருக்க உண்டியல திருடி சிங்கப்பூர்ல வித்துட்டேன்னு என் மேல ஒரு கேஸ் இருக்கு. உண்டியல்லே மொத்தம் 3 ரூபா தான் இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு கேஸான்னு என் வக்கீல் சூசைட் பண்ணி செத்து போனேன் தெரியுமா உனக்கு? யோ, நீ திருந்தி நல்லபடியா வாழணும்னு உனக்கா சாமி கும்பிட வந்திருக்கேன். பொய் சொல்லாதீங்க குமரன். ஏத்த நேரத்துல இறக்குறதுல, இறக்குற நேரத்துல ஏத்துறதுல. அந்த பாம்பு பிடிக்கிறவுல பாவட தாவணியோட வந்திருக்கும். அதான் என்னை கூட்டு வந்திருக்கேன். நடப்பு. இன்னைக்கு அந்த புள்ள கூட வந்திருக்க பொடி மாச என் காதல சொல்லி எதையுமே கேட்காம ஓடி போயிராயா. அடிதாண்டி வாங்க போறேன். பொடி மாசே, ஐ கமிங். நீ என்ன பெரிய தளபதி ரஜினிகாந்தா? சீன் போட்டுட்டு இருக்க, பிச்சு போடுவேன். உங்ககிட்ட ரொம்ப நாளா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு இருக்கேன். இப்ப எல்லாம் பாட்டில் பிடிக்க மாட்டேங்குது. படுத்தா மனசு பல்ட்டி அடிக்குது. உனக்கு நான் டபுள் ஓகே, எனக்கு நீ ஓகே தான். ஐ லவ் யூ. ஆன்சர் இமீடியட்லி. சூலாயத்தை எடுத்து ஏத்தி போடுவேன். மரியாதையா ஓடி போயிடு. விளக்கையும் ஏத்துங்க, சூலாயத்தையும் ஏத்துங்க. நீங்க எல்லாம் எந்த குடும்பத்துல போய் குத்து விளக்கேத்த போறீங்களோ? Wow. கோயிலுக்கு கூட நிம்மதியா வர ஹே முடியல. மலர், ஹே புதிய மலர், ஹே நியூ ஃப்ளவர். இந்தம்மா விளக்கு எடுத்துட்டு போறப்பனே. ஹே, நம்ம எவ்வளவு தூரம் பார்த்துருக்கோம். ஒரு ஹாய் சொன்ன என்ன குறைஞ்சா போயிடுவேன். நான் பிறந்ததுல இருந்து பார்த்தவங்களுக்குலாம் ஹாய் சொல்லணும்னா சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். ஓகே ஓகே, சரி சரி சரி, ஹாய் சொல்ல வேண்டாம், அட்லீஸ்ட் ஐ லவ் யூ சொல்லாமே. இன்னைக்கு இல்ல, இன்னும் 50 வருஷம் என் பின்னால சுத்தினாலும் அது நடக்காது. ஹே மலர், ஹே, சாரி, கையை தான் விளக்கு. சாரி. நம்ம ஆளுக்கு அங்க தேங்காய் உடைச்சிட்டாங்க. என்னப்பா வாட் ஹேப்பன்? ஹே சித்தப்பு. என்ன சித்தப்புன்னு தப்பு? அந்த புள்ள அடிச்ச அடிதான் கோயில் மணியை விட பெருசா கட்டுச்சு. அந்த புள்ளைகிட்ட வச்சுக்கிறதா பிரச்சனைன்னு சொன்னேன்ல, அடிச்சாளா? அடிக்கல சித்தப்பு, சும்மா தொட்டுட்டு போறான். தொட்டுட்டு போனாளா? நீ பச்சை பாம்பவே பச்சை கயிறுன்னு சொன்னவன் அடிச்சிட்டு போனதை ஒத்துக்குருவியா? அடப்பாவி, நீ இவ்வளவு அசிங்கப்படுவேன் நானு. சாரி சாரி சாரி. அவ அப்பாவுக்காக வச்சிருந்த விளக்கு உடஞ்சானே அடிச்சிருப்பா. நீங்க அதை பெருசாக்கி கோவப்படாதீங்க ப்ளீஸ். அவளை மன்னிச்சிருங்க. பரவாயில்ல. கேளு பொடி மாசு, நீ மட்டும் மன்னிப்பு கேட்காம இருந்திருந்தேன்னா ஒரு 15 லாரி சனத்தோட போய் அவங்க கிராமத்தை ஒட்டுமொத்தமா எரிச்சிருப்போம். யோ கிழிச்ச, நீ போமா. எப்பா நீ குடுக்குற இடம்தாப்பா அந்த புள்ள கூட என்னை லவ் பண்ண மாட்டேங்குது. யூ ஆர் நாட் எஜுகேட்டட். சரி வாயா போலாம். எங்கே போற? பிரசாதம் குடுக்குறேன் சாப்பிடலாம். போலாயா? சாமி பிரசாதம் கடுப்புல இருக்கேயா? அப்படியே டாடி வாங்க பொங்க திங்க மாட்டியா? வாயா ரோஸ் சட்டை. குமர வீட்டுல விதை நெல் விதைக்கிறதுல இருந்து கருது அறுக்கிற வரைக்கும் நம்ம இல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. யோ சித்தப்பு, நீ பாட்டுக்கு அவசரப்பட்டு விதை நல்ல கை வச்சிடாத. அப்புறம் போன வருஷம் மாதிரி வெள்ளாமைய வெள்ளம் கொண்டு போயிட போகுது. அசிங்கம் பண்றதே உனக்கு வேலையா போச்சு. இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில் எனக்கு மன வலிமையே கொடு இறைவா, மன வலிமையே கொடு இறைவா. நம்ம இங்க வந்துட்டு போனது ராசுக்கு தெரியக்கூடாது. ஏ மாப்பிள, இங்க யார் வர்றது பார. வாயா சாமி, வா வா. எப்படி இருக்க? நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. இங்க நடந்த சம்பவத்துக்கும் ராசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். எனக்கு தெரியும், குடும்பத்து மேலையும் பணத்து மேலையும் ஆசைப்படுறவன் நிச்சயமா கொலை செய்யற அளவுக்கு துணிய மாட்டான். என்னப்பு சம்பந்தக்காரனா வந்து நிப்பேன்னு பார்த்தா சண்டைக்காரனா வந்து நிக்கிற? தெரியுயா, நீ துரியோதனிட்ட இருக்க கர்ணம் மாதிரி கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும். சரி அதெல்லாம் விடு. உன் மருமகளை என் பையனுக்கு கொடுக்க சம்மதமா? அத முதல்ல சொல்லு. அவரே பயங்கர கோவக்காரரு. அவர் எப்படி நம்ம வீட்டுல பொண்ணு கொடுப்பாரு? சொல்லுங்க. எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்? இப்படித்தான் இவங்க கிட்ட எல்லாம் பொண்ணு கேட்கணும் போல இருக்கு. சித்தப்பு வாயா. என்னப்பா ஸ்போர்ட்ஸ்ல கவனம் செலுத்த விட மாட்டேன்?
இருப்பா 2 கோல் போட்டு வந்துடுறேன். கிழிச்ச அண்ணே இந்த ஆளுக்கு அப்ப இருந்து ஒரு அளவும் தெரியல சும்மா உசுராயிட்டு இருக்காருண்ணே முதல்ல கூட்டிட்டு போனேன் யோ போயா தல்றா சின்ன வண்டு. என்னடா சொன்ன? போயா அடிச்சிட்டே இல்ல இருடா என் முன்னாடி சொல்லிட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. வண்டியில் ஏரியா வாட் ரீசன்? முன்னாடிதான் சைட் அடிச்சுட்டு இருந்தேன், என்னைய தூக்கி வச்சு சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்பதான் நிச்சயமாயி போச்சுல, அப்புறம் இதுக்கு நான் கோமேன். யோ அப்பப்ப கொலை நடந்துட்டு இருக்கு, சாமி கொண்டவை யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா? இங்க பாரு, அதுக்கு போலீஸ் இருக்கு, சிபிஐ இருக்கு, சிபிசிஐடி இருக்கு. நீ வாட்டுக்கு தலைய கொடுத்து ஆப்புல சிக்கன எலி மாதிரி மாட்டிக்கிறத பீ கேர்ஃபுல். நாயிலே ஆமா, முதல்ல எனக்கு குறி வச்சாங்க, நான் தப்பிச்சிட்டேன். அடுத்து சொந்தம்னு ஒரு நாள் தான் வந்த சாமியை போட்டாங்க. அடுத்து சித்தப்பான ஒன்றை தான் க்ளோஸா சுத்திட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் நீதான். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குமரன், என் உசுறு எப்படி போகணும்னு என் பொண்டாட்டிக்கு தெரியும். என் பொண்டாட்டி உசுறு எப்படி போகணும் என் பொண்டாட்டிக்கு தான் தெரியும். நீங்க ஒண்ணு கவலைப்பட வேணா, புல்லட்ட ஸ்டார்ட் பாரு. நாளை பின்ன ஒண்ணுனா என்கிட்ட வராத, நீ கிளம்பு. ஏமா இப்படி பண்றீங்க? நானே ஒயின் சாப்பிட தான் கடை வச்சிருக்கேன், அவன் இல்லாம கொள்ளுவேன். வாயா வண்டி அடியா, பாத்ரூம் போயிட்டு போலாமா? வகுத்த கலக்கியா, என்னையெல்லாம் வெட்டினாயினா அந்த அருவாளே அழுகுமியா. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.